தமிழ் தேர்வு எளிதாக இல்லை. பொதுத் தேர்வில் முதல் தேர்வாக தமிழ் பாடத் தேர்வு நடைபெற்றது. மார்ச் 3ஆம் தேதி நம்ம தமிழ் தேர்வு தொடங்கியிருக்கு. +2 +1 மாணவிகளுக்கான தேர்வு. இது குறித்து தேர்வெழுதிய மாணவ மாணவிகள் கூறுகையில், அகமதிப்பீடு நீங்கலாக 90 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் இடம்பெற்று இருந்தன. அகமதிப்பீடுனா இன்டர்னல் மார்க்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 10 மார்க் அவங்க எடுத்துருவாங்க டீச்சர்ஸே. அதில் 14 1 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன. 14 ஒன்வேர்டு கேட்டிருந்திருப்பாங்க போல். அவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட வினாக்கள் பாடப்பகுதிக்கு உள்ளிருந்து இடம்பெற்றதால் பதிலளிப்பது சற்று சிரமமாக இருந்தது. அதாவது நம்ம எப்பயுமே உள்ளேயும் நல்லா படித்து வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வரப்போ உள்ளே இருந்து தான் கொஸ்டினே எடுப்பாங்க. அதனால் நம்ம முழு மதிப்பெண் எடுக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. எப்பயுமே இந்த புக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதே ஒரு அடிப்படைக்காக தான். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்குன்னு போகிறப்ப தான் உள்ளே இருந்து படிக்கிற அந்த சுச்சுவேஷன்லாம் வர்றப்போ உங்களுக்கு கஷ்டமாகுது. நெடுவினா பகுதிகளில் சிறுவினா நெடுவினா பகுதிகளிலும் சில கேள்விகள் நன்கு யோசித்து எழுதும் வகையில் தான் கேட்கப்பட்டிருந்தன. அதே வேளையில் மனப்பாட பகுதி எளிதாக இருந்தது என தெரிவித்தனர். முழு மதிப்பெண் பெறுவது கடினம். இது குறித்து தமிழாசிரியர்கள் கூறுகையில், இந்த வினாத்தாள் முற்றிலும் எளிதானவை என கூறி விட முடியாது. டீச்சர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஏன் கஷ்டங்கிறதுனா, பிள்ளைங்க புக் பேக்கை மட்டும் எப்பயுமே படிக்கிறாங்க, உள்ளேருந்து படிக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம போலீஸோ டிஎன்பிஎஸ்சி மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு எழுதுகிறப்ப தான் நமக்கே தோணும், சரி உள்ளேருந்து படிக்கிறது நல்லது அப்படின்னு. இந்த பழக்கத்தை இப்போ ஸ்கூல்லேருந்தே கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். மாணவ மாணவிகள் யாரும் கவலைப்பட தேவையில்ல. இதிலிருந்து அப்படியே பழகிக்கிறது நல்லது. நன்கு படிக்கும் மாணவர்கள் 85 முதல் 90 மதிப்பெண்களும் மேல் பெறலாம். முழு மதிப்பெண் பெறுவது என்பது மிகவும் கடினம். இருப்பினும் சராசரி மாணவர்கள் 60 மதிப்பெண்களுக்கு அதிகமாகவும், மெல்ல கற்கும் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதில் எந்த சிரமமும் இருக்காது. தேர்ச்சி பெற்றாலே போதும். மெல்ல கற்கும் மாணவர்கள் ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி மெல்ல கற்கும் மாணவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி பாஸ் ஆகியிருக்காங்க, போலீஸெல்லாம் பாஸ் ஆகிட்டு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. என்னென்னா இப்போ அவங்க ஃபுல்லாக படிக்கிறது இல்லாமல் அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் போகிறப்ப உள்ளேருந்து படிக்கிற அந்த சிலபஸ் பொறுத்து படிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுத் தேர்வுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க வினாக்கள் இடம்பெற்றிருந்தன என்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய தேர்வு நடந்திருக்கு இல்லையா, பப்ளிக் எக்ஸாம்ஸு. அதிலிருந்து முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்லேயும் கொஞ்சம் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அதுவும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், அறிவை வளர்த்துக்கணும்னு படிக்கணும். மார்க்குக்காக என்றைக்கு படித்தாலும் நம்ம அதில் முழுசாக சைன் பண்ண முடியாது. அடுத்த எக்ஸாமுகளுக்கு பரீட்சைகளுக்கு தயாராகும்படி மாணவ மாணவிகளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.